ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ எத பத்தி பார்க்க போறோம்னா, Kyocera 1800 உள்ள மிஷின்ல லீகல்ல உள்ள மேட்ர எப்படி நம்ம A4ல எடுக்கிறது தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷன் பட்டன பிரஸ் பண்ணுங்க. டவுன் ஏரோ மார்க் குடுத்தீங்கன்னா, ஒரிஜினல் சைஸ் வரும். ஓகே குடுங்க. மேல ஏரோ மார்க் குடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா, அதில லீகல்னு ஒரு ஒரு டெக்ஸ்ட் மேட்டர் இருக்கும். லீகல்னு இருக்குங்களா? ஓகே குடுங்க. இதுவும் கம்ப்ளீட் ஆன பிறகு பேப்பர் செலக்ட் பட்டன் இருக்கும். அத பிரஸ் பண்ணுங்க. மேல ஏரோ மார்க் குடுங்க. எம்பி செட்டிங் வரும். ஓகே குடுங்க. ஸ்டாண்டர்ட் சைஸ் ஓகே குடுங்க. A4 இருக்கும். மேல வந்து A4 ஆர்னு வரும். ஓகே. பிளைன் ஓகே. இதுவும் கம்ப்ளீட் ஆயிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா லீகல் டூ A4 வந்துட்டு, இப்போ சைஸ ரெட்யூஸ் பண்ணணும். அதுக்கு ஜூம் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மேல ஏரோ மார்க் குடுங்க. ஜூம் என்ட்ரி வரும். ஓகே குடுங்க. இல்ல 100ன்னு இருக்கும். 75 டூ 400னா 25 மைனஸ் பண்ணி 400 பண்ணிக்கலாம். இல்ல 88 சைஸ் வச்சுக்கோங்க. ஓகே குடுங்க. இதுவும் கம்ப்ளீட் ஆயிட்டு, அவ்வளோதான் செட்டிங். நீங்க இப்படியே வச்சு கூட ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல எனக்கு ஒவ்வொரு தடவையும் பண்ண முடியல. எனக்கு டிஃபால்ட்டா இந்த செட்டிங் வேணும் அப்படின்னா, ப்ரோகிராம் பிரஸ் பண்ணுங்க. டவுன் ஏரோ கொடுங்க. ஏதாச்சும் எம்ப்டியா இருக்கும். அத ஓகே குடுங்க. ஆட் குடுங்க. இப்போ நீங்க நேம் ஆனது அதில டைப் பண்ணுங்க. ப்ரோகிராம் நேம்ல லீகல் டூ A4 அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு தடவ எடுக்க கஷ்டமா இருக்கும்போது, நீங்க இதே மாரி செட்டிங்க செட் பண்ணிக்கோங்க டிஃபால்ட்டா. அப்பதான் ஒவ்வொரு தடவையும் ஈஸியா இருக்கும். இல்ல ஒவ்வொரு தடவையும் இந்த செட்டிங்க நீங்க ப்ரெஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகே கம்ப்ளீட் ஆயிட்டு, செட்டிங் எல்லாம் செலக்ட் ஆயிட்டு, டபுள் டைம் ஓகே குடுத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு. இப்போ செக் பண்ணிக்கோமா? ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஒரு A2 காப்பி இருக்கு. ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா லீகல் டூ A4 டிஃபால்ட்டா செட் ஆயிட்டு. நீங்க 2 டைம் ஓகே குடுத்தா மட்டும் போதும். நீங்க அழகா ஜெராக்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ MP3 ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே பே பண்ண வச்சாச்சு. இப்போ லீகல் மேட்ர கிளாஸ்ல லேண்ட்ஸ்கேப்ல வைக்க போறோம். ஓகே. கிளாஸ்ல எப்படி இருக்கோ மேட்ரு, அதே மாரி தான் ட்ரேலயும் இருக்கணும். அப்பதான் மேட்ரு நமக்கு கரெக்ட்டா வரும். இல்ல அப்ப செட்டிங் எல்லாம் செட் ஆகி தான் இருக்கு. ரெடி டூ காப்பி. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு குடுத்தீங்கன்னா, மேட்ரு வந்து நமக்கு அழகா வரும். ஓகே ஸ்டார்ட் குடுத்தாச்சு. பார்த்தீங்களா? மேட்ரு வந்து வருது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லீகல்ல உள்ள மேட்ர அழகா A4ல எந்த விதமான கட்டும் இல்லாம சென்டர்ல கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா? பார்த்த ஒரு டிஃபரன்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.